வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர்ற ஹீரோக்கள்ல ரொம்ப முக்கியமானவர் விஷ்ணு விஷால். அண்மை காலமாக அவருடைய பெயர் பரபரப்பாக அடிப்படுது சமூக வலைத்தளங்களில். குறிப்பாக விஜய் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப கடுமையாக அவரது பெயரை அவங்க விமர்சிக்கிறாங்க. அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதா அவங்க அறிவிக்கிறாங்க. ஏன் அது திடீர்னு? விஷ்ணு விஷால் அமைதியான ஒரு நடிகர், யார் வம்புக்கும் போகாதவர் அப்படின்னு பேர் எடுத்தவர். அப்பப்போ சின்ன 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 சர்ச்சைகள் அவரை பற்றி வந்தால் கூட பெருசாக யாரையும் பாதிக்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையில் சிக்காதவர். இந்த சூரிய விவகாரம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை அவருக்கு. மற்றபடி அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறவர். இன்னொன்று, நல்ல படங்களை தேர்வு செய்து நடிக்கவும் தயாரிக்கவும் செய்யக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு பேர் எடுத்தவர். நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல படமாக பார்த்து அதை தயாரிக்கிறதுக்கு முன் வர்றது தான் பெரிய விஷயம். அதை விஷ்ணு விஷால் தொடர்ச்சியாக பண்ணுறாரு. அப்படிப்பட்டவர் எப்படி இவங்க வம்புக்குள்ளே சிக்கினார் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். விஷ்ணு விஷால் நடிப்பில் இப்போ வந்திருக்கிற வரப்போகிற படம் காட்டா குஸ்தி 2. அவர் வெண்ணிலா கபடி குழு படத்தில் அறிமுகமாகிறாரு. எடுத்த எடுப்புலேயே அவருக்கு நல்ல பெயர். அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குள்ளநெறி கூட்டம், இந்த மாதிரி படம், அப்புறம் அந்த என்ன சிலுக்குவார்பட்டி சிங்கம், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்துச்சு. கமர்ஷியலாகவும் அவர் படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ராட்சசன் மாதிரியான படங்கள்லாம் அவருக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுச்சு. உண்மையிலே அந்த டைம்லாம் விஷ்ணு விஷால் இன்னும் தொடர்ச்சியாக அந்த மாதிரி படங்கள் கொடுத்தா அந்த கமர்ஷியல் ஹீரோக்கள் பட்டியலில் முதல் நிலைக்கு வந்துடுவார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்தில் அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காட்டா குஸ்தின்ற படம், அந்த படத்தில் அந்த கதை அவ்வளோ சிறப்பாக இருந்தது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதையில் இவர் ஒரு பாத்திரமாக நடிச்சிருப்பார். படமும் சிறப்பாக பேசப்பட்டது. கமர்ஷியலாக பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த அந்த படத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்போ வருகிற இந்த காட்டா குஸ்தி. ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலுடைய அந்த அலட்டிக்குள்ளாத நடிப்பு பெரிய அளவுக்கு அவருக்கு இரு தரப்பிலுமே ரசிகர்களை பெற்றுக் கொடுத்த ஆண் ரசிகர்கள், பெண் ரசிகர்கள் ரெண்டு பேருமே அவர் கணிசமாக அவருக்கு அமைஞ்சாங்க. இன்னொன்று, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாலும் அது அவர் ஒரு போலீஸ் குடும்பம். அவங்க அப்பா ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இருந்தவர், ரமேஷ் கொடாவலான்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்டத்தில் ஐஜியாக இருந்தவர். அவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பிரபலமானவர். நல்ல பெயர் உண்டு அவருக்கு. அந்த காவல் மட்டத்திலே நல்ல பெயரை சம்பாதித்த ஒரு அதிகாரி. இப்படி எல்லா வகையிலுமே ஒரு டீசெண்டான ஒரு பேக்ரவுண்டு. அதே போல் நடிப்பிலும் கூட ரொம்ப ஒரு முதிர்ச்சியான பக்குவமான ஒரு நடிப்பை தருகிற பையன் அப்படிங்கிற பெயர் விஷ்ணு விஷாலுக்கு இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இந்த விஜய் ரசிகர்களால் இப்போ அவரை தெருவில் இழுத்து விட்டுருக்காங்க. அது என்னன்னா, அண்மையில் இந்த கட்டா குஸ்தி படத்துக்கு அவர் ப்ரொமோஷன் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி கொடுக்கிற போது ஒரு விஷயத்தை ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அது என்னன்னா, இந்த சமூக வலைதளங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. சமூக வலைதளங்களில் வெளிப்படுகிற வன்மம்ங்கிறது ஒரு படத்துக்கும் அல்லது அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த அமைதிக்கும் எந்த அளவுக்கு குந்தகமாக இருக்குங்கிறத சொல்றதுக்காக ஒரு உதாரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஒரு பேட்டியை குறிப்பிட்டு அங்கே சொன்னார். அதாவது ரஜினி சார் அந்த பேட்டி கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் பல பேர் இது கருத்து. இப்போ கூட பல பத்திரிகையாளர்கள் இவர் எதுக்கு இந்த பேட்டி எல்லாம் கொடுத்தாரு? என்ன பேட்டி? விஜய் முதல்வரான பிறகு ஏன் விஜய் போய் பார்க்கல, அல்லது விஜய் மேலே உங்களுக்கு பொறாமையா, விஜய் அரசியலுக்கு வந்தது ரஜினிக்கு பிடிக்கலையா, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியா கிளப்பி விட்டாங்க இல்லையா? அவருக்கு அந்த மாதிரி நினப்பு இருக்கா? அவர் என்ன நினைக்கிறாரு? இவங்கன்னா மனசுக்குள்ள போய் பூத கண்ணாடி வச்ச பார்த்தாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் பொதுவாக ரஜினிக்கு பிடிக்கல, ஏன்னா ரஜினியால் வர முடியல, அவர் வந்துட்டாரு அப்படின்னு இவங்களா கற்பனை பண்ணது அது. ஆனால் ரஜினி அப்படி இல்லை. அவர் ஜெயிச்ச உடனே வாழ்த்து சொல்லிட்டாரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. இவருக்கு என்ன ஆளுங்கட்சியோட உட்காந்து ஜால்ரா போடுற வேலையா ரஜினிக்கு? எந்த ஆட்சி வந்தாலும் அங்கே போய் உட்காந்து ஜால்ரா போட்டுனா, அல்லது அவங்களுக்கு கூடவே இருந்துக்கிட்டு ஏதாவது காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு காரியம் சாதிச்சுக்கிற அந்த நபர் இல்லை ரஜினி. இது வரைக்கும் அப்படி அவர் எந்த ஆட்சியிலுமே அப்படி நடந்துக்கிட்டு எல்லாருக்கும் நல்லவராக இருப்பார், அவ்வளோதான். யாரையுமே அவர் விரோதம் பண்ணிக்க மாட்டார். தேவையில்லாதது நமக்கு எதுக்கு
ஒருத்தரை விரோதம் பண்ணிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியை போற ஒரு மனிதர். ஸோ இந்த விஜயாட்சி வந்த பிறகு அவர் அப்படிதான், அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். ஆனா அவரை வம்படியா இழுத்து இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வச்சது யாருன்னா இந்த மீடியா, சோசியல் மீடியா தான். வேற வழி இல்லை, சரி இவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து தொலைப்போம், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்றாரு. அது அப்பயே அவர் மனநிலையை தான், எதுக்கு தேவையில்லாது ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம், ஏன் தொடர்ந்து அது கம்மா போட்டுனே போனோம் அப்படின்னு நினைக்கிறவர். அப்படித்தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போக அது திரும்ப 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 தேவையற்ற சர்ச்சைகள் அவரை சுற்றி கிளப்பிக்கிட்டே இருந்தது. அதை குறிப்பிட்டு விஷ்ணு விஷால் சொல்லுவார், தலைவர் அவருக்கு இந்த பிரஸ் மீட் தேவையே இல்லை, ஆனாலும் அவரை கொடுக்க வச்சாங்க, அவரே பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை இந்த சமூக வலைதளங்கள் ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னார். யாரையும் எதிர்த்து அவர் பேசல. அப்படி பேசும்போது விஜயை விஜய் அப்படின்னு குறிப்பிட்டார். எப்படி விஜயை விஜய்னு குறிப்பிட்டாராம். அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருச்சு. அது என்ன ரஜினியை தலைவர்னு குறிப்பிடுற, அவரை மட்டும் விஜய்னு சொல்ற, அவர் சிஎம் இல்லையா, அவரை சாருன்னு சொல்லணும், சிஎம் சார் அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்னு ஆரம்பிச்சாங்க தற்குறிகள் எல்லாம். இவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும் இல்லையா, உன்னை விட உன்னை அப்பார், அடுத்து உன் படம் வருது இல்ல, எப்படி உன் படத்தை சக்சஸ் பண்ற பார்ப்போம் அப்படின்னு உடனே இந்த படத்துக்கு எதிராக தங்கள் ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஷாலோட நிலைமை, விஷ்ணு விஷால் நிலைமை என்ன இப்போ சின்ன போற இடத்துல எல்லாம் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு தான் அடுத்த கட்டமா அவர் போக வேண்டியதா இருக்கு. அடக்கு இருக்குனுங்களா, எனக்கு மோட்டிவ் எதுவும் இல்லையா, நான் இந்த சோசியல் மீடியாவோட நெகட்டிவிட்டி எப்படி இருக்கு, எங்க அந்த வன்மம் பரப்புறாங்களே அது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது, இதுக்கு இந்த வன்மத்துக்கு அஞ்சு ரஜினியே ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப ரஜினியை நான் எப்பயுமே அவர் இருக்கிற உயரம் என்ன, அவருடைய சாதனை என்ன, அவரை பொதுவாக எப்படி கூப்பிடுவாங்க, எப்பேற்பட்ட தலைவருமே அவரை தலைவான்னு கூப்பிடுறாங்க. அதாவது அது பிரதமர் மோடி ஆகட்டும், அல்லது வேற நாட்டு பிரதமர் ஆகட்டும், அல்லது வெவ்வேறு மொழி நடிகர்களாகட்டும், எவ்வளவு பெரிய சாதனையாளர் இருந்தாலும் ரஜினியை குறிப்பிடும் போது தலைவான் தான் குறிப்பிடுறாங்க. அது அவருக்கு ஒரு பேரை மாறி போச்சு. சூப்பர் ஸ்டார்ன்றது எப்படியோ, ரஜினிகாந்த்ன்றது எப்படியோ, அப்படி தலைவான்னா அது ரஜினி தான் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. அதை அவரு இன்னொன்னு, இவங்க எல்லாம் ரஜினியினுடைய தீவிர ரசிகர்கள், ஆரம்பத்துல இருந்தே ரஜினி ரசிகர்கள். இப்ப இருக்கிற விஜய் உள்பட அத்தனை பேர் ரஜினி ரசிகர்களாக வளர்ந்தவங்க. ரஜினி பெயரை தலைவர்னு சொல்லிதான் விஜய் எல்லாம் பல மேடைகள்ல பேசியிருக்காரு. அதனால அந்த ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் நான் தலைவரே பேட்டி கொடுக்க வேண்டியதா போச்சே அப்படின்னு சொல்றாரு. விஜய் விஜய் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட விஜயினுடைய சமகால நடிகர்கள் தான் இவங்கெல்லாம். விஜய்க்கு இவங்களுக்கு என்ன ஒரு 10 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி கேஷுவலா இத்தனை காலம் என்ன எப்படி கூப்பிட்டு இருந்தாங்க, விஜய் தான் ஒரு விஜய் என்ன அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் குறிப்பிட்டார். அது எப்படி நீ விஜய்ன்னு சொல்லலாம், விஜய் வேற என்ன சொல்ல முடியும், விஜய்ன்னு தானே கூப்பிட முடியும், விஜய் சாருன்னு தான் நீ கூப்பிடணும், இல்லைன்னா சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லணும், நீ வெறுமனே விஜய்ன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு இப்போ விஷ்ணு விஷாலை மிகப்பெரிய அளவுக்கு இந்த விஜய் ரசிகர்கள் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நல்ல படங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க பராசக்தி பண்ணாததான் அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவில் வேற யாரும் செய்யாத மிகப்பெரிய முயற்சி. ஆனா இத்தனைக்கு சிவகார்த்திகேயன் எந்த இடத்துலையுமே விஜய்க்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லை. அப்ப விஜய் வெறுமனே தாவேக தலைவர் தான், ஒரு இடத்துல கூட தப்பா பேசல. இருந்தாலும் அந்த படத்துக்கு எதிராக இவங்க அவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்பி படத்தை காலி பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. இனிமேட்டு சென்சார் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, விஜய் ரசிகர்கள்கிட்டையும் நர்சான்று பெற்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த டைரக்டர் போய் அவங்க பதில் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையை இந்த படத்துக்கும் நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வருகிற தகவல்கள், செய்திகள், அந்த ட்ரெய்லரு அதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு தான் படம் பார்த்த பலரும் சொல்கிறாங்க. இந்த படம் ஒரு ப்ராமிசிங் படமாக வந்திருக்கு. விஷ்ணு விஷாலுக்கு இன்னொரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை இவர்கள் அதற்கு எதிரான ஒரு நெகட்டிவிட்டி பரப்பி அதற்கு எதிராக வேலை பார்க்குறதா இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே நல்லது ஜெயிக்கும், நல்லது வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் தாமதமாக சுஜாதா சொன்ன மாதிரி தான்,
வாய்மையே வெல்லும் அப்படின்னு அவர் ஒரு நாவலுக்கு தலைப்பு வச்சிருந்தாரு. அதுல வாய்மையே போட்டு அங்க ஒரு இது போட்டு மேல வந்து ஒரு சின்ன கொட்டேஷன் மாதிரி சில சமயம் வெல்லும் அப்படின்னு போட்டிருந்தாரு. இதுல பெரும்பாலும் வாய்மை வெல்லும் தான். எப்பயாவது ஒரு சில நேரத்துல தாவேக்கு ஆட்சி வந்த மாதிரி தப்பி போறத உண்டு. இந்த படத்துக்கு அப்படி நடக்காது அப்படின்னு நம்புவோம்.